Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Numerical Aptitudeங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது Greatest Common Divisor GCD. ஸோ இந்த GCDயை வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபண்டமெண்டலாக வாட் இஸ் GCD, ஹவு டு கால்குலேட் GCD அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து வரப்போகிற வீடியோவில் எல்சிஎம்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ GCD எல்சிஎம் வச்சு ப்ராப்ளம்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம GCD பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது டிவைசர்னா என்ன, ஃபேக்டர்னா என்ன. தே போத் மீன் த சேம். என்ன மீனிங்கு? எ நம்பர் விச் டிவைட்ஸ் அனதர் நம்பர் ஈவன்லி. ஈவன்லினா என்ன அர்த்தம்னா ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கணும் ஆஃப்டர் டிவிஷன். அப்போ ஒரு நம்பர் ஏ பியை வந்து ஈவனாக டிவைட் பண்ணிச்சுன்னா, அதாவது பி பை ஏ இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா தென் யூ கேன் சே தட் ஏ இஸ் த டிவைசர் ஆர் அ ஃபேக்டர் ஆஃப் பி. நான் எக்ஸாம்பிள் சொல்லலான்னா, சப்போஸ் ஐ ஹாவ் ஏ பி அண்ட் என் 3 ஹோல் நம்பர்ஸ் இருக்குது, ஃப்ராக்ஷன்லாம் இல்லை, ஹோல் நம்பர்ஸ் இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருந்ததுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை என் அப்படின்னு இருந்ததுன்னா தென் யூ கேன் சே தட் பி அண்ட் என் ஆர் டிவைசஸ் ஆஃப் ஏ. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 12 அப்படிங்கிறத நான் எப்படி எழுதலாம்? 1 into 12னு எழுதலாம், 2 into 6ன்னு எழுதலாம், 3 into 4னு எழுதலாம். அப்போ 1, 12, 2, 6, 3 and 4 are all divisors of 12. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ 2ங்கிற நம்பர் may be a divisor for so many other numbers. ஸோ இதெல்லாம் மல்டிபிள்ஸ். 2, 4, 6, 8 எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ ஐ கேன் சே தட் 2 is a divisor of all these numbers. அதே போல் 3 is a divisor of these numbers, 4 is the divisor of all these numbers and 6 is the divisor of these numbers. இது எல்லாமும் 24ஓட டிவைசஸ். அடுத்து 12ஓட டிவைசர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ ஒரே ஒரு நம்பர் அப்படின்னா நம்ம டிவைசர்னு சொல்லலாம். ஆனால் இப்போ 2 நம்பரை கொடுத்துட்டு இந்த 2 நம்பருக்கான காமன் டிவைசஸ் என்ன அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் த காமன் டிவைசஸ். இதில் எது கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து GCD, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இன்னும் கிளாரிட்டியோடு பார்க்கலாம். ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னாலும் சரி, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னாலும் சரி, போத் மீன்ஸ் சேம். ப்ராப்ளம் வந்து GCDன்னு கொடுத்துருக்கலாம், இல்லை HCFன்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இட் இஸ் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் தட் டிவைட்ஸ் த கிவன் நம்பர் எக்ஸாக்ட்லி. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நம்பரோட ஃபேக்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணணும். தென் செக் த ஃபேக்டர்ஸ் தட் ஆர் காமன் டு ஆல் த நம்பர்ஸ். எல்லா நம்பர்ஸ்க்கும் காமனாக இருக்கிற ஃபேக்டர் எடுத்துக்கணும். அதில் எது கிரேட்டஸ்ட்டோ அதுதான் வந்து GCD ஆர் HCF. பாருங்கள், 12 and 24 இது ரெண்டுக்கும் GCD கண்டுபிடிக்கணும். அப்போ நான் 12ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். தென் ஐ எம் லிஸ்டிங் அவுட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24. தென் we have to find out the greatest divisor. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற காமன் greatest divisor என்ன? 12. So GCD of 12, 24 is equal to 12. GCD of 2 numbers எப்படி இருக்கலாம் அப்படின்னா it may be the smallest of the given number or it may be smaller than that. இப்போ 10, 24 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா 2 will be the divisor of 10 and 24. So how do you find the GCD? There are 2 methods. ஒன்று வந்து prime factorization, இன்னொன்று வந்து long division method or Euclid's division algorithm யூஸ் பண்ணி. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். prime factorization method எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். So every composite number can be written as a product of prime numbers. அதாவது எந்த நம்பரை எடுத்துக்கிட்டாலும் product of prime numbersனால் அதை நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒவ்வொரு நம்பரையும் கொடுத்துருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் எழுதிக்கிறோம். அண்ட் தென் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் ஈச் காமன் ப்ரைம் ஃபேக்டர். அதாவது காமனாக இருக்கிற ப்ரைம் ஃபேக்டரில் ஸ்மாலஸ்ட் பவர் என்னங்கிறத எடுத்து அதை நம்ம ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கெட் த GCD. GCD பார்க்குறதுக்கு முன்னாடி வில் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் சம் நம்பர்ஸ்.
இப்போ 40 and 60க்கு ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 40 எடுத்துக்கிறோம். நம்ம 40 வந்து 2லேருந்து ஆரம்பித்து எந்த நம்பரால் டிவைட் பண்ணுதுங்கிறத பார்க்குறோம். இப்போ 40 டிவைடட் பை 2 வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக டிவைட் ஆகணுங்கும்போது 20 வருது. அண்ட் தென் 20க்கு மறுபடியும் 2. இப்போ ஒவ்வொரு தரமும் நம்ம 2லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். 2வால் டிவைட் ஆகலைன்னா தென் யூ ட்ரை வித் 3, தென் யூ ட்ரை வித் 5, தென் யூ ட்ரை வித் 7. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைம் நம்பராக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே வரணும். தட்ஸ் வை வி கால் இட் அஸ் அ ப்ரைம் ஃபேக்டர். அடுத்தது என்ன ஆகணும்? 10. 10ம் வந்து 2வால் டிவைட் ஆகுது. நவ் யூ கெட் 5. இந்த கோஷன்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மறுபடியும் 5வால் டிவைட் பண்ணுறோம் நம்ம. நவ் யூ கெட் 1. அதாவது 1 into 5 is equal to 5. 5 into 2 10. 10 into 2 20. 20 into 2 40. இங்கே எங்கேயுமே ரிமைண்டர் வரல. அப்போ நவ் யூ கன்சிடர் ஆல் தீஸ் நம்பர்ஸ். ஸோ இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 40 என்னது? 2 into 2 into 2 into 5. அப்போ 2 power 3 into 5ன்னு எழுதிக்கிறோம். இதே போல் நம்ம 60யும் எடுக்கிறோம். நம்ம 60 டிவைடட் பை 2 30, 30 டிவைடட் பை 2 15. இப்போ 15 வந்து 2வால் டிவைட் ஆகாது. நவ் வி கன்சிடர் த நெக்ஸ்ட் ப்ரைம், தட் இஸ் 3. நவ் யூ காட் 5. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 5வால் ட்ரை பண்ணி பார்க்குறோம் நம்ம. நவ் யூ கெட் 1. இப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 60 பார்த்திங்கன்னா 2 power 2 into 3 into 5. So these are all some of the examples. 45 அப்படிங்கிறது 5 into 9. 5 வந்து ஆல்ரெடி ப்ரைம் நம்பர். 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர். இப்போ 48 அப்படின்னா நான் என்ன எழுதலாம்? 3 into 16. 16 எழுதியிருக்கோம். 2 power 4 into 3. ஸோ நம்மளால் இந்த மாதிரி 2 ஃபேக்டராக எடுத்துகிட்டு அந்த ஃபேக்டர்ஸ்க்கான ப்ரைம் எழுதுனா கூட போதும். 60 is nothing but 4 into 3 into 5. So these are all some of the examples of prime factorization. அடுத்து இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை வச்சு எப்படி ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ ரைட் ஈச் கிவன் நம்பர் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ 24ஓட ப்ரைம் ஃபேக்டர் என்ன? 2 power 3 into 3. அடுத்து 30ஓடது 2 into 3 6, 6 into 5 30. Then you have got 36, which is nothing but 2 power 2 into 3 square. Then find the product of the smallest power of each common prime factor. இப்போ இதில் காமன் ப்ரைம் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா 2 and 3 தான். இந்த 2ஓட ஸ்மாலஸ்ட் பவர் என்ன அப்படிங்கிறது இங்கே 2 இருக்குது. அடுத்து 3 ஸ்கொயர் இருக்குது. இதில் ஸ்மாலஸ்ட் என்னது? இந்த 3. ஸோ இந்த காமன் ப்ரைம் ஃபேக்டரில் ஸ்மாலஸ்ட் 2. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா யூ கெட் த ஜிசிடி விச் இஸ் நத்திங் பட் 6. Now greatest common divisor of 128 and 96. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் படி 128 எப்படி எழுதியிருக்கலாம்? 2 power 7 எழுதியிருக்கோம். 96 எப்படி எழுதியிருக்கோன்னா 2 power 5 into 3. 2 power 5 is equal to 32. 32 into 3 வந்து 96. இப்போ இதில் காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. இதுக்கப்புறம் எந்த காமனும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த 2 power 7 2 power 5 இருக்கிறதில் மினிமம் பவர் எது இருக்குது? 2 power 5. இப்போ அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் நம்ம, which is nothing but 32. So 32 is the HCF or GCD of these numbers 128 and 96. இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பரையும் நம்ம ஒவ்வொரு ப்ரைம் ஃபேக்டராக எடுத்து அதுக்கப்புறம் காமனாக எடுக்கிறதுக்கு பதிலாக now we will try with the common prime factor. இப்போ நான் 2வால் ட்ரை பண்ணுறேன் நான். அப்போ என்ன ஆகும்? 48 divided by 2 24, இங்கே 36, இங்கே 54. நான் இதுக்கான காமன் ப்ரைம் ஃபேக்டர் என்னன்னு பார்க்குறேன் 2. ஸோ நவ் யூ காட் 12 18 27. இப்போ 2வால் டிவைட் ஆகாது. எனக்கு இது ரெண்டும் 2வால் டிவைட் ஆகும். ஆனால் 27 2வால் டிவைட் ஆகாது. ஸோ வி கன்சிடர் த நெக்ஸ்ட் ப்ரைம் விச் இஸ் 3. 3 எடுக்கும்போது யூ காட் 4 6 and 9. இதுக்கப்புறம் இங்கே காமனான எந்த ப்ரைமும் இல்லை. ஸோ வி கேன் ஸ்டாப் வித் தேட். நவ் வி கன்சிடர் தீஸ் 3 ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா யூ கெட் த ஜிசிடி. ஸோ ஒர்க் இன்னும் சிம்பிளிஃபை ஆகிடுது இல்லைங்களா? நம்ம 48க்கு தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணி 72க்கு பண்ணி 108க்கு பண்ணி அப்புறம் காமனாக எடுக்கிறதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி காமன் ப்ரைம் ஃபேக்டரை வச்சே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு 12.
சின்ன சின்ன நம்பராக இருந்ததுன்னா இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ பெரிய நம்பராக இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் த செகண்ட் மெத்தட் விச் இஸ் லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம். திஸ் இஸ் வெரி சிம்பிள். இப்போ ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஏ இஸ் அ பிகர் நம்பர், பி இஸ் அ ஸ்மாலர் நம்பர். இப்போ மாற்றி கொடுத்துருந்தாலும் நம்ம பெருசாக இருக்கிறத எடுத்து ஏன்னு வச்சுக்கணும், சின்ன நம்பரை நம்ம பின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். Then we have to find out two numbers q and r such that a is equal to bq plus r is equal to a mod b. நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களுக்கு மாட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது தெரியும், which is nothing but a minus integer division of a by b into b. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். அண்ட் தென் இந்த ரிமைண்டர் எடுத்துட்டோம் இல்லையா, இந்த ரிமைண்டர் ஜீரோவாக இருந்ததுன்னா the GCD வந்து பார்த்திங்கன்னா b is the GCD. அப்படி இல்லை அப்படின்னா then we have to find out GCD of b, r. அதாவது அந்த பிகர் நம்பரை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்போ சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ பியையும் ஆரையும் மட்டும் இந்த ரிமைண்டரையும் பியையும் வச்சு பண்ணால் போதும். அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், பி மாட் ஆர் பார்க்க போகிறோம். நம்ம அந்த ரிமைண்டர் ஜீரோவாக இருந்ததுன்னா தென் யூ கேன் கன்சிடர் திஸ் ஆர் as a GCD. அப்படி இல்லைன்னா we have to continue. ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா divide the larger number by the smaller one and get the remainder. If the remainder is 0 அப்படின்னா the divisor is the GCD. இல்லை அப்படின்னா repeatedly divide the smaller with the remainder until you reach a remainder of 0. The last non-zero remainder is the GCD. GCD of 12,56. அப்போ இதில் எது பிகர் நம்பர், 56. இதை தான் ஏன்னு எடுத்துக்க போகிறோம், இதை பின்னு எடுக்க போகிறோம். ஏ பியால் டிவைட் பண்ண போகிறோம், ரிமைண்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 56 டிவைடட் பை 12 அப்படிங்கும்போது யூ கெட் 4 into 12 வந்து 48 அண்ட் திஸ் இஸ் அ ரிமைண்டர். ரிமைண்டர் வந்து நாட் 0. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த 12ஐயும் இந்த 8ஐயும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். நம்ம 12 and 8ல் எது பிகர் நம்பர், 12. அப்போ 12ஐ 8ஆல் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டருங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 12 டிவைடட் பை 8. ஸோ 8 கோஸ் ஒன்லி ஒன் டைம். அப்போ இந்த இடத்துல 1 into 8 வந்து 8 வந்துருச்சு. ரிமைண்டர் இஸ் 4. இப்போவுமே வந்து இந்த ரிமைண்டர் வந்து 0 ஆகலை. நவ் வி ஹாவ் டு கன்சிடர் திஸ் 8 and 4. அப்போ 8 டிவைடட் பை 4 நம்ம எடுக்க போகிறோம். நம்ம 2 times போகும். நவ் யூ ஹவ் காட் த ரிமைண்டர் 0. இந்த ரிமைண்டர் 0 ஆனுச்சுன்னா திஸ் 4 வில் பி த GCD. ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம இந்த டிவிஷன் ரிப்பீட்டடாக டிவைட் பண்ணிகிட்டே போய் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். யூ கெட் த GCD. நவ் வில் ஃபைண்ட் த GCD ஆஃப் 45 and 60. ஸோ டிவைட் 60 by 45. என்ன கிடைக்குது நம்மளுக்கு, கோஷன்ட் 1, ரிமைண்டர் 15. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த 45ஐயும் இந்த 15 கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ரிமைண்டர் 0 ஆகலை. ஸோ யூ ஹாவ் டு டிவைட் 45 by the remainder 15. ஸோ யூ கெட் த கோஷன்ட் 3 அண்ட் ரிமைண்டர் 0. எஸ், நம்ம இப்போ ரிமைண்டர் 0 ஆகிடுச்சு. அப்போ இந்த 15 இஸ் த GCD ஆஃப் 45 and 60. இப்போ நம்மளுக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 3 நம்பரில் எப்படி GCD கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல 2 எடுத்துக்கணும். இந்த 2 நம்பருக்கும் 16 and 22க்கு நம்ம GCD கால்குலேட் பண்ணலாம். இல்லை 22, 28க்கு GCD கால்குலேட் பண்ணலாம். அப்புறம் அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு அடுத்த நம்பரோட நம்ம GCD கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் யூ கேன் see that GCD of 16, GCD of 22, 28. அப்போ 22, 28க்கு GCD கால்குலேட் பண்ணி அதையும் 16க்கும் GCD கால்குலேட் பண்ணோம்னா இட் வில் பி த GCD ஆஃப் த 3 numbers. ஸோ இப்போ இந்த லாங் டிவிஷன் மெத்தடில் 28, 22 எடுத்துருக்குறோம். நம்ம இந்த இடத்துல கோஷன்ட்டெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்கிறதுனால கோஷன்ட் போடலாம். நம்மளுக்கு ரிமைண்டர் தான் வேண்டியிருக்கு. அப்போ 28, 22ல் பார்த்திங்கன்னா 6 வந்து ரிமைண்டர் ஆகிடுச்சு. அடுத்து 22வையும் 6ஐயும் கன்சிடர் பண்ணுறோம் நம்ம. நவ் வி ஹவ் காட் த ரிமைண்டர் 4. Then we are considering 6 and 4. இப்போ remainder 2. Then 4 and 2 கன்சிடர் பண்ணுறோம். Now we have got the remainder 0. That means this 2 is the GCD of 22, 28. இப்போ இந்த 2 வந்து 16ஓட சேர்த்து நம்ம மறுபடியும் GCD கால்குலேட் பண்ணணும். 16 பிகர் நம்பருங்கிறதுனால நம்ம 2வால் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ எடுத்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த 2 will go 8 times in 16.
ஸோ நம்ம கோஷன்ட் நம்ம போடலை, பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் the 2 is the GCD of the whole 3 numbers. Now we have to find out the GCD of these 3 numbers. இப்போ முதல்ல 132 and 198 எடுத்துக்கலாம். ஸோ இதில் எது பெரிய நம்பர்? 198. ஸோ 198 132வால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரிமைண்டர் வந்து 66. ஸோ இட் இஸ் நாட் 0. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 132வையும் 66ஐயும் வச்சு மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ we are dividing 132 by 66. Now we have got the remainder 0. அப்போ ரிமைண்டர் 0வாக இருந்தது அப்படின்னா this 66 will be the GCD of these two numbers. அந்த 66ஐயும் 264ஐயும் யூஸ் பண்ணி மறுபடியும் நம்ம GCD கால்குலேட் பண்ணணும். ஸோ GCD of 66, 264. அப்போ 264 is a bigger number. So we have to find the remainder after 264 divided by 66, which is equal to 0. ஏன்னா இது 4 times போகுது. But this 66 will be the GCD. So 66 is the GCD of all these numbers. இந்த வீடியோவில் ஜிசிடினா என்னங்கிறத பார்த்தோம், எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.